சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கும் என்னுடைய கணவருக்கும் அடிக்கடி சண்டை வருதுமா, எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமைன்றதே இல்லாம இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. நான் ஏதாவது சாதாரணமா சொன்னா கூட அதை அவர் பெருசா எடுத்துக்கிறாரு, இல்ல அவர் ஏதாவது சொன்னாலும் அது என்ன ஏதோ கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, தேவையில்லாம பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னாலோ, இல்ல அடுத்தவங்களால எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாலும், எது எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியினுடைய அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமானது. ஏன்னா கணவன் மனைவியினுடைய அன்பை பார்த்துதான் நாம இப்படி இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது நம்முடைய குழந்தைகள் புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஆக கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும், வீட்டில் நல்லதொரு அதிர்வலைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா காலையில மாலையில நாம விளக்கேத்துறதுல இருந்தே இதை கடைபிடிக்கலாம். முக்கியமா குழந்தைகளுக்காக நீங்க ஏதாவது வேண்டிக்கிறீங்க, குழந்தைகள் கல்வியில சிறப்பா இருக்கணும், குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், குழந்தைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியா கை கூடணும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா வளங்களோட நல்லபடியா இருக்கணும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இப்படி நாம நமக்குன்னு இல்லாம நம்ம குழந்தைகளுக்காக வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு தீபத்திரியை பயன்படுத்தலாம். நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிற தீபத்திரி. இந்த மஞ்சள் நிற தீபத்திரி அப்படிங்கிறது வீட்டுல மகாலட்சுமி அம்சத்தை உண்டாக்கக்கூடியது, வீட்டுல ஒரு விதமான நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மஞ்சள் நிற தீபத்திரி நம்முடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. இதை நாங்களே தயார் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே கூட தயார் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமான பஞ்சு எடுத்துக்கோங்க. பஞ்சு மரத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பஞ்சு இருக்கணும். அதை நல்லா சுத்தமாக நல்லா காய வச்சுட்டு அதில் தூசு துரும்புகள் இதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக காய வச்சிடணும். அதற்கு பிறகு அதை திரிக்கணும், தீபத்திரியாக திரிக்கணும். திரிச்சிட்ட பிறகு அதை கஸ்தூரி மஞ்சள் அதில் பன்னீர் விட்டு குழைச்சிட்டு அதில் இந்த தீபத்திரிகளை போட்டு எடுத்து நிழல்லையே உலர்த்தணும். உலர்த்தி அதற்கு பிறகு நாம் தீபமாக ஏற்றலாம். இந்த தீபத்திரியை நீங்கள் தயார் பண்ணி அதை நீங்கள் வீட்டில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு அதில் இந்த மஞ்சள் நிற தீபத்திரியை போட்டு நீங்கள் ஏற்றும் பொழுது வீட்டில் நிச்சயமாக எல்லா நல்ல அதிர்வலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் நம்முடைய ஆன்லைன் ஷாப்பில் தீபத்திரி அப்படின்றத உங்களுக்காக கொடுத்துட்டு வரேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. இதில் இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும், இதை எத்தனை நாட்களுக்கு ஏற்றணும், இல்லை என்னென்னைக்கெல்லாம் ஏற்றணும் அப்படின்றது. இது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 11 நாட்களுக்கு ஏற்றுங்க. அதற்கு பிறகு ஒரு 2 நாள் 3 நாள் மறுபடியும் வெள்ளை நிற தீபத்திரி போட்டு ஏற்றுங்க. மீண்டும் ஒரு 3 நாள் கழித்து இந்த மஞ்சள் நிற தீபத்திரி அப்படின்றத பயன்படுத்துங்க. இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வீட்டில் நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.